மக்களே, கடந்த வாரத்தில் உலகம் முழுவதும் நடந்த சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் அம்சங்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நீங்க கேட்க தயாரா? நம்பர் 1, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுடனோ பையனோட டேட்டிங் போங்க. பணம் இல்லையா? என்ன தப்பு, நாங்க தருவோம். வெற்றிகரமா திருமணம் செய்வீங்களா? அதற்கும் பணம் கொடுப்போம். என்ன தப்பு, நாங்க தருவோம். வெயிட், நாங்க சொல்றது தென்கொரிய அரசாங்கமே, நானல்ல. அப்படியானா உடனே தென்கொரியா போவீங்களா? உண்மையா? தென்கொரியா உலகின் அனைத்து நாடுகளிலும் குறைவான கருவுறுதல் விகிதத்தை கொண்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன என்பதை கணக்கிடுவது கருவுறுதல் விகிதம் எனப்படும். இது குறைஞ்சது 2.1% இருக்கணும். இதுக்கு ஒரு பெண் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் திறன் கொண்டவள் என்று அர்த்தம். ஆனா தென்கொரியால வெறும் 0.72% மட்டுமே. அதாவது அவர்கள் ஒரு குழந்தையை கூட தாங்கும் நிலையில் இல்ல. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் விகிதம் குறைந்து வருது. ஏன்னா அங்க குழந்தைகளை பெற்று வளர்ப்பது மிகவும் கடினம். குறிப்பாக குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது இன்னும் கடினமாக இருக்கும். மனைவி, கணவன் இருவரும் வேலைக்குச் சென்றாலும் குழந்தைகளின் படிப்புக்குத்தான் பணம் செலவிடப்படும். மேலும் நீங்க வீடு வாங்கினாலும் அல்லது வாடகைக்கு எடுத்தாலும் வாழ்க்கை செலவு மிக அதிகம். அதனால் அங்கு இளைஞர்களின் திருமணம் வெகுவாக குறைந்துள்ளது. அவர்களுக்கு கிடைக்கும் பணம் அவர்களை மகிழ்விக்க போதுமானதாக இல்லாவிட்டால் குடும்பத்தை நடத்த போதாது. தற்போதைய தென்கொரியா மக்கள் தொகை 51 மில்லியன். ஆனா 76 ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியாவின் மக்கள் தொகை 26 மில்லியனாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனாலதான் தென்கொரியாவில் எப்படியாவது கருவுறுதல் விகிதத்தை அதிகரிக்க $100 பில்லியன் செலவழிக்கணும். மேலும் யாராவது திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டா ஒரு வீட்டை வாங்க மக்களுக்கு 30 மில்லியன் கொரியன் வோன் கொடுக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு, அவங்க குழந்தைகளை பெற வேண்டும். நம்பர் 2, புருனேக்கு போன இந்திய பிரதமர் மோடியை வரவேற்க ஒருவர் தனது 600 ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை பயன்படுத்தினார். உலகில் அதிக காலம் ஆட்சி செய்த 2வது மன்னர் இவர். அவர்தான் சுல்தான் ஹசனல் போல்கியா. அவர் புருனேயின் மன்னர் மற்றும் பிரதமர் ஆவார். உலகிலேயே அதிக சொகுசு தனியார் கார்களை வைத்திருப்பவரும் இவரே. இந்த சொகுசு கார்களின் மதிப்பு சுமார் $5 பில்லியன். சுல்தானிடம் 7000க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் இருக்கு. இதுல 600 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருக்கு. இந்த சுல்தான் அனைத்து கார்களையும் வைத்திருப்பதற்காக கின்னஸ் உலக சாதனையையும் படைத்துள்ளார். அவரது கார் சேகரிப்புகளில் 480 ஃபெராரி, 380 பென்ட்லீஸ், போர்ஸ், லம்போர்கினிஸ், மேபேக்ஸ், ஜாகுவார்ஸ், BMW-க்கள், மெக்லாரன்ஸ் ஆகியவை அடங்கும். மகளின் திருமணத்திற்காக 24 கேரட் தங்கம் பூசப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இந்த சுல்தான் இஸ்தானா நூருல் ஈமான் அரண்மனையில் அமைந்திருக்கு. இது உலகின் மிகப்பெரிய குடியிருப்பு அரண்மனை என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. இந்த பாலஸ் 22 கேரட் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆடம்பர வாழ்க்கை. இதுவரை எந்த இந்திய ஜனாதிபதியும் இந்த புருனே நாட்டிற்கு சென்றதில்லை. ஆனால் இந்த மன்னரின் அழைப்பின் பேரில் புருனேயுடன் 40 வருட தூதரக உறவை பேண ஒப்பந்தம் போட சென்றார் மோடி. மோடியை சந்திக்கும் வரை இப்படி ஒரு ராஜா நம் உலகில் இருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாது. நம்பர் 3, புற்றுநோய் சிகிச்சையில் ஸ்வீடன் விஞ்ஞானிகள் புரட்சிகரமான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. நமது உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை தெளிவாக குறிவைத்து மிக துல்லியமாக அழிக்கக்கூடிய நானோ ரோபோக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்பத்தை பிரபல குரோலின்ஸ்கா நிறுவனம் உருவாக்கியது. இந்த நானோ ரோபோக்கள் மிகவும் சிறியவை. அவை நம் உடலுக்குள் நுழைந்து திசுக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம புற்றுநோய் உயிரணு வளர்ச்சியையும் கட்டி வளர்ச்சியையும் நிறுத்தும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் காரணமாக இந்த நானோ ரோபோக்கள் அனைவரும் அணுகும் வகையில் குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் ஹோக்பர்க் தெரிவித்தார். சமீப காலங்களில் இந்த நானோ ரோபோட்களால் எந்த புற்றுநோய் செல்களையும் எளிதில் அழிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படிப்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நம்புவீங்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புவீங்களா? ஒரு கதையை படிப்பதன் மூலம் நீங்கள் அனுபவிக்கும் அல்லது வாழ்க்கையில வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள் என்று நீங்கள் நம்புறீங்களா? ஆமா, இது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்படாத மாபெரும் காவியத்துடன் மட்டுமே. அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யாவின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது.
இந்த வீடியோவின் கீழ் உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். நம்பர் 4. வடகொரியாவில் கிம் என்ன செய்தாலும் பரபரப்புதான். வடகொரிய அரசு அதிகாரிகள் 20 பேருக்கு மரண தண்டனை விதித்தனர். வடகொரியாவில் சாகோங் மாநிலத்தில் கனமழை பெய்ததால நிலச்சரிவு ஏற்பட்டு 4100 வீடுகள் இடிந்து விழுந்தன. பெரும் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டது. 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். சினுய்ஜு நகரம் மற்றும் உய்ஜு நகரத்தின் பாதிக்கும் மேற்பட்டவை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. உண்மையில இவ்வளவு பெரிய அளவில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் அங்குள்ள மக்கள் இறந்திருக்க மாட்டார்கள். இவ்வளவு பேர் உயிரிழக்க அரசுதான் காரணம். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு 20 அதிகாரிகள் இதை திறம்பட தடுக்க தவறியதாக கண்டறியப்பட்டு அந்த 20 அதிகாரிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த இயற்கை பேரிடரில் 20 பேர் பலியாகினர். நம்பர் 5. நியூராலிங்க் என்பது பெரும்பாலான மக்கள் கேட்கும் பெயர். இதன் மூலம் பார்வையற்றவர்களை பார்க்க வைக்கிறார்கள். பழங்காலத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்த ஆய்வுக்கு தற்போது FDA ஒப்புதல் கொடுத்திருக்கு. இது உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். நியூராலிங்க் என்பது எலோன் மஸ்க் என்பவரால் தொடங்கப்பட்ட ஒரு மூளை சிப் நிறுவனம் ஆகும். நியூராலிங்க் எனப்படும் சிறிய சிப் மனித மூளையில் பொருத்தப்பட்டு கணினியுடன் இணைக்கப்படும். கண்களால பார்க்க முடியாதவர்களின் தலையில் ஒரு கேமரா பொருத்தப்படும். அது நரம்பு இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் கேமராவின் பார்வை நேரடியாக மூளையுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த நரம்பியல் இணைப்பு கேமரா மூலம் பார்க்கும் அனைத்து தரவையும் உணர காட்சி தகவலை மூளைக்கு அனுப்பும். கண் இல்லாதவர்களும் பார்க்க முடியும். மஸ்க் மாமா வேடிக்கையானவர் தானே? நம்பர் 6. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தூக்கம் அவசியம். பொதுவாக ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். சத்குரு, எலோன் மஸ்க் போன்றவர்கள் 4 மணி நேரம்தான் தூங்குவாங்க. போதுமான தூக்கம் இல்லை என்றால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன வளர்ச்சி இரண்டும் இருக்காது. ஆனால் நான் ஒரு நாளைக்கு 30 நிமிடம்தான் தூங்குகிறேன் என்று யாராவது சொன்னால் நம்புவீர்களா? நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் ஜப்பானின் ஹியோகோவைச் சேர்ந்த டைசுகே ஹாரி என்ற 40 வயது நபர் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்குகிறார். கடந்த 12 வருடங்களாக தூங்குகிறார். அவர் தனது வாழ்க்கை முறையை அப்படியே வைத்திருக்க தன்னை பயிற்றுவித்தார். அவரும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னதை மருத்துவர்களும் ஊடகங்களும் நம்பல. ஜப்பானில் உள்ள யோமியுரி டிவி சேனல் ஹோரியை முழு நேர நேரலையில் வைத்து 3 நாட்கள் சோதித்தது. அந்த 3 நாட்களிலும் ஹோரி வெறும் 26 நிமிடங்களே தூங்கினார். மேலும் ஹோரி தனது தினசரி நடைமுறைகள் மற்றும் உடற்பயிற்சிகளில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்குவதன் மூலம் நான் என் வாழ்க்கையை இரட்டிப்பாக்குகிறேன். கடந்த 12 ஆண்டுகளில் 24 ஆண்டுகள் வாழ்ந்தேன் என்று ஹோரி கூறுகிறார். அர்ஜுனன் தூக்கத்தை வென்றுவிட்டான் என்று மகாபாரதத்தில் கேள்விப்பட்டோம். ஆனால் அதை இப்போதுதான் பார்க்கிறோம். மனிதன் மனம் வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஹோரி ஒரு சான்று. நம்பர் 7. எப்போது, என்ன, எப்படி பயமுறுத்துவது என்பது வரலாறு அறிந்ததே. நேரம் வரும்போது காலம் எல்லாவற்றுக்கும் பயத்தை தருகிறது. கியோமு 530 கொடூரமான நிலையில் உள்ள ஒரு உப்பு சுரங்கத்தின் அருகே சிலர் வேலைக்குப் போகும்போது அங்கு ஏதோ நடந்தது. அந்த உப்புச் சுரங்கத்தில் சிலர் இறந்தனர். ஆனால் காலம் அந்த உண்மையை மறைத்துவிட்டது. சமீபத்தில் இந்த உப்புச் சுரங்கத்தை ஆய்வு செய்தபோது இயற்கையாகவே மம்மி செய்யப்பட்ட செம்மறியாடு கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்போது என்று சோதித்தபோது அது 1600 ஆண்டுகளுக்கு முந்தையது என அறிந்து அனைவரும் அதிர்ச்சியடைஞ்சாங்க. சரி, நீங்க அங்க வேற என்ன பார்க்கலாம்னு பார்த்தா சில மனித உடல்களும் இயற்கையாகவே மம்மியாக காணப்படுது. இயற்கையான மம்மிபிகேஷன் என்றால் மம்மிபிகேஷன் இல்லாமல் அவர்களே அந்தச் சுரங்கத்தில் தற்செயலாக உப்பில் மூடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உப்பு அவர்களின் உடலை பல ஆண்டுகளாக காப்பாற்றியது. அங்கு அவர்களின் சடலங்கள் எப்படி உள்ளன? பெரிய ஒன்று நம்மீது விழுந்தால் நாம் அதிர்ச்சியடைந்து கைகளை அடைத்து விடுகிறோம். அவர்கள் பெர்சியாவுடன் தொடர்புடைய அசெமனிட் வம்சத்தின் பணியாளர்களாக இருக்கலாம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நம்பர் 8. இந்திய பார்ச்சூன் இண்டெக்ஸ் 23-24 படி விராட் கோலி $7 மில்லியன் வரி செலுத்தியுள்ளார். விளையாட்டு வீரர்களில் விராட் கோலி முதலிடத்தில் உள்ளார். பிரபலங்கள் வரி செலுத்தும் பட்டியலில் அவர் 50 இடத்தில் உள்ளார். இந்த பட்டியலில் பாலிவுட் மன்னன்
ஷாருக் கான் முதலிடத்தில் உள்ளார். கடந்த நிதியாண்டில் ஷாருக் கான் ரூ. 92 கோடி வரி செலுத்தியுள்ளார். அதிக வரி விதிக்கப்பட்ட விளையாட்டுகளின் பட்டியலில் கோஹ்லியும் அதற்கு அடுத்தபடியாக மகேந்திர சிங் தோனியும் உள்ளார். தோனி ரூ. 38 கோடி வரி செலுத்தினார். சச்சின் டெண்டுல்கர் ரூ. 28 கோடியும் சவுரவ் கங்குலி ரூ. 23 கோடியும் வரி செலுத்தியுள்ளனர். மேலும் அதிக வரி செலுத்தும் பிரபலங்களின் பட்டியலை பார்த்தால் தளபதி விஜய் 80 கோடி, சல்மான் கான் 75 கோடி, பிக் பி அமிதாப் பச்சன் 71 கோடி, விராட் கோலி 71 கோடி, அஜய் தேவ்கன் ரூ. 42 கோடி, ரூ. 32 கோடிகள், ரன்பீர் கபூர் ரூ. 36 கோடிகள் ஆகியோர் உள்ளனர். உண்மையில் கோஹ்லி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஆனால் அவர் இன்று இந்த நிலையில் இருக்கிறார். இது முற்றிலும் அவரது சொந்த உழைப்பு. நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள கண்டென்ட் வேறு லெவலில் இருக்கும். தவற விடாதீங்க. வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்க. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பாய்.